நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்திலே மீண்டும் இப்போது அதிர்வலைகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக மேலும் 2 சிறை காவல் அதிகாரிகள் மரணமடைந்திருக்கின்றார்கள். அத்தோடு நீர்கொழும்பு சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மருத்துவக் கல்லூரிக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவி என்ற அடிப்படையில் வெளிவந்த தகவல்கள் தொடர்பாகவும் பெரும் அதிர்ச்சியூட்டுகின்ற சம்பவங்கள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ளே கூறிய ஆயுதங்கள், கத்தி, கோடாரி போன்ற கூறிய ஆயுதங்கள் எப்படி சென்றது? இது பல நாட்கள் திட்டமிடப்பட்ட ஒரு சதி திட்டமா, அரசுக்கு எதிரான சதி திட்டமா என்ற கோணத்திலும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த அரசாங்கமும் விடுதலை புலிகளும் சேர்ந்துதான் நாமல் மற்றும் மஹிந்த ராஜபக்சவை பாதாள உலக குழுவோடு தொடுத்து விடுகின்றார்கள், சேர்த்து விடுகின்றார்கள் என்ற அடிப்படையிலே அதற்கு எதிராக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலும் இப்போது முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம், அதிலே என்னுடைய இந்த ஊடகத்திலும் குறிப்பாக நேற்று முன்தினம் ஒரு காணொலி ஒன்றை பதிவிட்டிருந்தேன். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெண், அதுவும் அந்த சிறைச்சாலை சம்பவம் இடம்பெறுகின்ற போது அந்த சிறைச்சாலையினுடைய கூரையின் மேல் ஏறி நின்று பல பெண்கள் போராட்டம் நடத்தியிருந்தார்கள் அல்லது கூக்குரல் இட்டுக் கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு அழகான பெண்ணினுடைய புகைப்படம் அல்லது அதனுடைய சிறிய ஒரு துண்டு காணொலி ஒன்று அதிகமாக இலங்கையிலே பரவிக்கொண்டே இருந்தது. இலங்கை மாத்திரமல்ல, பல இடங்கள், அதாவது இலங்கையை தவிர்த்த வெவ்வேறு நாடுகளில் கூட அந்த விடயம் பேசுபொருளாக மாறியிருந்தது. அதுவும் இலங்கையில் இருக்கக்கூடிய சில சிங்கள ஊடகங்கள் கூட அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள், அந்த பெண் தொடர்பாக வெளியாகியிருந்த தகவலை. குறிப்பாக என்ன தகவல் வெளியாகிறது என்று பார்க்கின்ற போது, அந்த பெண் ஒரு அதாவது சிறந்த கல்வி நிலை கொண்ட பெண் என்றும், வலைப்பந்தாட்டத்திலே சிறந்து விளங்கிய பெண் என்றும், பாடசாலையிலே மாணவ தலைவியாக இருந்த பெண் என்றும், பின்னர் அவர் சில இந்த இணையவழி, அதாவது வாட்ஸ்அப் குழுக்களிலே இடம்பெற்ற தொடர்புகள் காரணமாக ஒரு ஆணோடு ஏற்பட்ட தொடர்பு, அதன் பின்னர் அவரோடு ஏற்பட்ட காதலிலே தான் அந்த காதலன் சொன்னார் என்ற அடிப்படையில் ஒரு பொதியை சென்று கொடுக்க சென்ற இடத்திலே அந்த பொதிக்குள் இருந்ததெல்லாம் போதைப் பொருள், எனவே நாசமாகி போனது ஒரு காதலால் ஒரு வாழ்க்கை என்ற அடிப்படையில் தான் அந்த செய்தி வெளியாகி கொண்டிருந்தது. அதனை பரப்பியவர் அல்லது செய்தியை வெளியிட்டது யார் என்று பார்க்கின்ற போது நலிந்தா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகவியலாளராம், தன்னை புலனாய்வு ஊடகவியலாளர் என்று வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இதை நம்பி பல ஊடகங்களும் அந்த செய்தியை வெளியிட்டு விட்டது. ஆனால் இப்போது அதனுடைய உண்மைத்தன்மை வெளியாகி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். உண்மையை கண்டறிகின்ற அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு இது தொடர்பாக விசாரித்திருக்கின்றார்கள். அந்த விடயத்தை பரப்பிய, தன்னுடைய முகநூலிலே தன்னை ஒரு புலனாய்வு ஊடகவியலாளர் என்று அந்த விடயத்தை பரப்பிய அந்த நபரிடமே உண்மையை விசாரித்த போதுதான் அந்த நபர் சொல்லியிருக்கின்றார், தான் அதாவது புலனாய்வு ஊடகவியலாளர் இல்லையாம், அவர் வெறும் ஒரு புகைப்பட கலைஞர் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஊடக பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்பட கலைஞர் என்று சொல்லப்படுகின்றது. அந்த புகைப்பட கலைஞர் இந்த விடயத்தை மையமாக கொண்டு ஒரு தானாக உருவாக்கிய ஒரு வதந்தி கதை தான், அல்லது அந்த பெண்ணை மையமாக கொண்டு, அழகான பெண் அவருடைய கண்ணுக்கு தைத்திருக்கின்றார் போல் இருக்கின்றது, அதனை மையமாக கொண்டு கற்பனையாக உருவாக்கப்பட்ட கதை தான் அது என்பதை இப்போது ஒத்துக்கொண்டிருக்கின்றனர். மிக முக்கியமான விடயம். இதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊடகவியலாளர் என்பதை நம்பி பலரும் இதனை இந்த செய்தியாக வெளியிட்டு விட்டார்கள். நான் உட்பட எல்லோருமே இதனை செய்தியாக வெளியிட்டு விட்டார்கள். இப்போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்பட்டிருக்கின்றது. அது குறிப்பாக அந்த புகைப்பட கலைஞரினால் திட்டமிட்டு, அதாவது அது ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட கதை என்பதை சொல்லியிருக்கின்றாராம். அது மாத்திரமல்லாமல் அந்த உண்மையை அறிகின்ற அமைப்பு அந்த பெண் தொடர்பாக சிறைச்சாலைகளை அணுகிய போது சிறை கைதிகளினுடைய தகவல்களை வெளியிட மாட்டோம், பாதுகாப்பு கருதி தகவல்களை வெளியிட மாட்டோம் என்று சிறைச்சாலைகள் சார்ந்த அந்த சிறைச்சாலைகள் திணைக்களங்களும் இந்த விடயத்தை தெரிவித்ததனால் அந்த பெண் தொடர்பான செய்திகள், அதாவது பெண் தொடர்பான இன்னும் பல உண்மைகள் வெளிக்கொண்டு முடியாது போயிருக்கின்றது. மாறாக அந்த பெண் தொடர்பாக வெளிவந்த கருத்துக்கள் அத்தனையும், சந்தினி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணினுடைய பெயர் என்று இவர்தான் அதனை சித்தரித்திருக்கின்றார். சந்தினி என்ற அடிப்படையிலே நலிந்த என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊடகவியலாளர் என்று தன்னை காட்டிக்கொண்ட நபர் சித்தரித்த பெயராக இருக்கின்றது. மாறாக அது அந்த பெண்ணினுடைய உண்மையான பெயரும் அல்ல என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இது கற்பனையாக உருவாக்கப்பட்டது ஒன்றுதான் என்பதை அவர் இப்போது உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கின்றார். ஆனால் இது இலங்கை முழுவதும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன, மிக முக்கியமான விடயம். ஆனால் ஒன்றை இதிலே புரிந்து கொள்ள வேண்டும், அவர் உருவாக்கிய அந்த கற்பனை கதை கூட எங்களுக்கு ஒரு மிக பெரும் பாடமாக அமைந்திருக்கின்றது. காரணம், ஒரு காதல், அதாவது இதே சம்பவத்தை மையமாக கொண்டு பார்த்தால் குறிப்பாக கொழும்பு, இந்த ஹம்பகா,
தென் மாகாணங்கள் குறிப்பாக காலி களுத்துறை போன்ற பகுதிகளில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று பல பெண்களுடைய வாழ்க்கை மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. சிலர் போதைப் பொருள் இல்லாமல் நடமாட முடியாத நிலைக்கு சில பெண்கள் இப்படியான விடயங்களினால் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். காரணம் ஒன்று ஆண் நண்பர்கள் ஆண்களோடு ஏற்படுகின்ற நட்பு, இன்னொன்று இப்படி முகம் தெரியாதவர்களோடு ஏற்படுகின்ற காதலால் போதைக்கு அடிமையான பல பெண்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் திரைப்படங்களிலும் பார்த்திருப்போம், நேரில் இங்கே நடந்த பல விடயங்கள் இருக்கின்றது. அப்படி கைது செய்யப்பட்ட பலர் இருக்கின்றார்கள். இந்த பெண்ணுடைய கற்பனை கதை போன்று பல பெண்களுடைய வாழ்க்கையும் நாசமாகி இருக்கின்றது. எனவே அந்த நபர் நாலிந்தா என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் வெளியிட்ட ஒன்றிலிருந்து, அதாவது அந்த கருத்திலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கருத்திலிருந்து ஒன்றை பலர் புரிந்து கொண்டிருப்பார்கள். இப்படி அதாவது இந்த விடயங்களே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று பல பெற்றோரும் புரிந்து கொண்டிருப்பார்கள். பல பெண்களும் இந்த விடயத்திலே கொஞ்சம் உஷாராகி இருப்பார்கள். அதற்கு அந்த கதை நன்மை செய்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அது இன்னும் அதை கடந்து உண்மை நம்பகத்தன்மை என்ற அடிப்படையிலே பல ஊடகங்களிலும் வெளிவந்த விடயம்தான் அது இன்னும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி அது இப்போது போலியானதா அல்லது அதாவது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதை தாண்டி கற்பனையானது என்ற அடிப்படையில் வெளியாகி இருக்கின்றதும் ஒரு மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது. மேலும் இந்த சிறைச்சாலை சம்பவம், இந்த சிறைச்சாலை சம்பவத்திலே மொத்தம் 8 சிறை காவல் அதிகாரிகள் உயிரிழந்திருந்தார்கள். நேற்றைய தினம் 13ஆம் தேதி மாலை அளவிலே ஒரு சிறைக்காவல் அதிகாரி, அதாவது கொழும்பு தேசிய மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்த ஒரு சிறைக்காவல் அதிகாரி உயிரிழந்திருக்கின்றார். இன்று காலை அளவிலே 14ஆம் தேதி காலை அளவிலும் ஒரு சிறைக்காவல் அதிகாரி உயிரிழந்திருக்கின்றார். அவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார், தீவிர சிகிச்சை பிரிவிலே. இன்னும் ஒரு அதிகாரியும் தீவிர சிகிச்சை பிரிவிலே இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் உயிர் தப்ப வேண்டும் அல்லது அவரும் உயிரிழந்தால் இந்த இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 10 சிறைக்காவல் அதிகாரிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள், 21 கைதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிலே 31 மொத்தமான உயிரிழப்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நீர்கொழும்பு சிறை சம்பவத்திலே 31 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 10 சிறைக்காவல் அதிகாரிகள் என்றும் இன்னும் ஒரு அதிகாரி மிக மோசமான நிலையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதோடு இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்திலே திட்டமிட்ட கொலை என்ற அடிப்படையில் 200 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த சிறை கைதிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது சிறைச்சாலைக்குள்ளே மீட்கப்பட்ட ஆயுதங்கள், விசாரணைகளே வெளிவந்த விடயம், சமையலறை உடைக்கப்பட்டு சமையலறையிலிருந்துதான் பொருட்கள் திருடப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த கத்திகளாக இருக்கலாம், கோடரிகளாக இருக்கலாம் என்று அந்த உபகரணங்கள் எல்லாம், ஆயுதங்கள் எல்லாம் அங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது என்று ஒரு தகவல் சொல்லப்படுகின்றது. ஆனால் அங்கே மீட்கப்பட்டது ஒரு சமையலறையிலே பயன்படுத்துகின்ற உபகரணங்களுக்கும் அதிகமானது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். சமையலறையிலே பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை விட மிக மோசமான ஆயுதங்கள் எல்லாம் அங்கே மீட்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலும் இப்போது சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றது. தேங்காய்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு தலைகளிலே உடைக்கப்பட்டிருக்கின்றது, அதிகாரிகளுடைய தலையிலே என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. இப்போது சுகாதார பிரதி அமைச்சர் விஜயமுனி ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார். இந்த செயற்பாடு, இந்த சிறைச்சாலைக்குள்ளே இடம்பெற்ற சம்பவமானது திட்டமிட்டு அரசுக்கு எதிராக திட்டமிட்டு இடம்பெற்ற சதியாக இருக்கலாமோ என்ற கோணத்திலும் இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறதாம். சிறைக்குள்ளே கலவரம் மூண்டது, கலவரத்தினால் சிலர் உயிரிழந்தார்கள் என்று மட்டும் கடந்து போய்விடாமல் இந்த கலவரம் மூண்டது கைதிகள் எங்கிருந்து கைதிகளுக்கு திறப்பு கிடைத்தது, அதாவது சமையலறையுடைய திறப்பாக இருக்கலாம், வெவ்வேறு அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கூண்டுகளினுடைய திறப்பு எப்படி கிடைத்தது என்றும், சமையலறைக்குள்ளே நுழைந்து கொண்டு வந்த ஆயுதங்களுக்கும் அதிகமான ஆயுதங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது போல, இந்த கொட்டான்கள் எல்லாம், தடிகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது, இரும்பு கம்பிகள் கிடைத்திருக்கின்றது. எப்படி இது கிடைத்தது என்ற கோணத்திலே இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றதாம். ஒருவேளை இது இந்த அரசுக்கு எதிராக இடம்பெற்ற சதிகளில் ஒன்றோ அல்லது சதிவலைகளில் ஒன்றோ என்ற அடிப்படையிலும் இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம், இதற்கு முன்னரும் அதே 2400 பேர் வரையிலான கைதிகள் அங்கு இருந்தார்கள். ஆனால் அது அதிகப்படிதான் என்று சொல்லப்படுகின்றது. அரசாங்கமே ஒப்புக்கொள்கின்றது, அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்களை ஒப்புக்கொள்கின்றார்கள், அது அதிகப்படிதான். இதற்கு காரணம் வழக்கு நிலுவைகள் இருக்கின்றது, வழக்கு ஒத்திவைக்கப்படுகின்ற காரணங்கள், தடுப்பு காவல் உத்தரவுகள் அதிகரிக்கின்ற காரணங்கள் என்று இத்தனை காரணங்களினால் கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. ஆனால் அதுவரை காலமும் இடம்பெறாத குழப்ப நிலை திடீரென்று எவ்வாறு உருவானது? கைதிகளுக்குள்ளே மாத்திரம்தான் அந்த குழப்ப நிலை இருந்திருந்தாலும் இந்த அளவுக்கு உயிரிழப்பு இருந்திருக்காது. மாறாக அந்த கைதிகள் ஏன் சிறைக்காவல் அதிகாரிகள், குறிப்பாக சிறை காவல், அதாவது அந்த சிறைச்சாலைக்குள்ளே பல நாட்களாக காவல் வேலை செய்து வந்தவர்கள் பெரிதாக தாக்கப்படவில்லை. மாறாக முதல் நாள் இடம்பெற்ற கலவரத்தை தொடர்ந்து, 5ஆம் நாள் இடம்பெற்ற கலவரத்தை தொடர்ந்து 6ஆம் நாள்
விசேட போலீஸ் பிரிவு அதற்குள்ளே இறக்கப்பட்டிருக்கிறது. 10 பேர் கொண்ட குழு அதற்குள்ளே சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் உணவு வழங்குவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு சென்றிருக்கின்றார்கள். அதிலே சென்றவர்கள் பலர் தாக்கப்பட்டதான் ஒரு சர்ச்சையை இப்போது ஏற்படுத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போது இந்த சுகாதார பிரதி அமைச்சர் விஜயமுனி சொல்லியிருக்கின்றார், இது அரசுக்கு எதிரான திட்டமிட்ட சதி பின்னணியோ, எப்படி இவ்வளவு ஆயுதங்கள் உள்ளே சென்றது என்ற அடிப்படையிலும் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆயுதங்களுடைய புகைப்படங்களை பார்க்கின்ற போது தெரிகின்றது உளி போன்ற ஒரு ஆயுதம் எல்லாம் இருக்கின்றது. இந்த உளியெல்லாம் என்னத்திற்கு சமையலறை வேலைக்கென்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படலாம். எனவே இப்போது அது தொடர்பான விசாரணைகளும் இன்னொரு கோணத்திலும் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச பாதாள உலக குழுவோடு தொடர்பிலே இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கம் திட்டமிட்டு தன்னுடைய முகநூல் கணக்குகளின் ஊடாகவும் பாராளுமன்றத்திற்குள் வைத்து பரப்பி வருகின்றார்கள். இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல, விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்களும் இதனை பரப்பி வருகின்றார்கள். எனவே நாமல் ராஜபக்சவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலோடும் இந்த பாதாள உலக குழுக்களோடும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை மேற்கொள்கின்றவர்களோடும் தொடர்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் எப்படி செய்து வருகின்றார்கள், இதற்கு கண்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ராஜபக்சக்களின் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ஒரு இளைஞர் அமைப்பினுடைய செயற்பாட்டாளராக இருக்கின்ற பசான் கஸ்தூரி அவர்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை நாடி இந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றார். வேண்டுமென்றே திட்டமிட்டு சமூக வலைத்தளங்களை கொண்டு இந்த அரசாங்கம் பழிவாங்குகின்றது நாமல் ராஜபக்சவை. அவர் எதிர்வருகின்ற காலத்திலே ஜனாதிபதியாக கூடிய ஒரு நபர். எனவே வேண்டுமென்றே அவரை பாதாள உலக குழுவோடு தொடுத்து விடுகின்ற வேலையை செய்கின்றார்கள். ராஜபக்சக்களால் தான் ஒரு காலத்திலே பாதாள உலக குழு இல்லாமல் போனதாம். ராஜபக்சக்களால் தான் ஒரு காலத்திலே போதைப் பொருள் கடத்தலே இல்லாமல் போனதாம். ராஜபக்சக்களால் தான் ஒரு காலத்திலே புலிகள் இல்லாமல் போனார்கள். அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனால் அவருடைய காலத்திலே தான் இந்த பாதாள உலக குழு தலைவர்கள் எல்லாம் பெரிய தலைவர்களாக மாறினார்கள் என்பதும் ஒரு கதை. அப்படி மாறியவர்கள் தங்களுக்கு எதிராக வந்தார்கள் என்று சுட்டுக் கொல்லப்பட்டதிலே அதிலே மிக முக்கியமானவர்களே ஒருவர் தான் இந்த மாகந்துர மதுஸ் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவினுடைய தலைவன். காரணம், கோட்டாவுக்கு எதிராக சாட்சியம் சொல்லி விடுவாரோ என்று சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் ஒரு கதை இருக்கின்றது. திட்டமிட்டே போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற ஒரு கதையும் இருக்கின்றது. அவர்களால் வளர்த்து விடப்பட்டவர்கள். ஆனால் இங்கே பசான் கஸ்தூரி சொல்கின்றார், ராஜபக்சக்கள் காலத்திலே தான் எல்லாம் இல்லாமல் ஒழிந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் அவர்களை, அதாவது இந்த அரசாங்கம் தங்களுடைய முகநூல்களையும் பயன்படுத்தி கொண்டு புலி ஆதரவாளர்கள் சிலரும் சேர்ந்து கொண்டு நாமல் ராஜபக்சவை போதைப் பொருள் கடத்தல்காரர் பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்களோடு தொடர்புபடுத்தி பேசுகின்றது. இதனை கண்டித்து உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பொது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை இந்த பசான் கஸ்தூரி அணுகி முறைப்பாடு செய்திருக்கின்றார். இவர் இதற்கு முன்னரும் முறைப்பாடு செய்திருந்தார். மீண்டும் ஒரு முறை இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். மேலும் பந்துல குணவர்த்தனவினுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது ஐபிசி தமிழ் ஊடகத்திலே பார்க்க கிடைத்திருந்தது. அந்த கருத்திலே சொல்லப்படுகிற விடயம், பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சாலேவை கைது செய்து வைத்திருக்கின்ற விடயத்தால் இலங்கை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பகைத்து கொள்ளப் போகின்றது என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்து அமைந்திருக்கின்றது. காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது பயங்கரவாத தடை சட்டத்திலே தனிநபர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்களாம். அதாவது இந்த பிள்ளையானும் சுரேஷ் சாலேவும் பயங்கரவாத தடை சட்டத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் இலங்கை போன்ற நாடுகளுக்கு வழங்கப்படுகின்ற ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை, இதற்கு தகுந்த நாடுதானா இலங்கை என்ற கேள்விக்குரிய ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்படுத்த போகின்றது இந்த விளைவு. அதாவது ஜிஎஸ்பி வரிச்சலுகை இலங்கையிலிருந்து நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதாம். பிள்ளையானையும் சுரேஷ் சாலேவையும் தடுத்து வைத்திருக்கின்ற விடயம். காரணம், ஐரோப்பிய நாடுகள் பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்க்கின்றதாம். இருந்தாலும் இலங்கை அரசாங்கம் அதனை பொருட்படுத்தாமல் இந்த பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சாலேவை தடுத்து வைத்திருக்கின்ற விடயம் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவங்களை பார்க்கின்ற போது இந்த ஐரோப்பிய நாடுகள் கொடுக்கின்ற அந்த ஜிஎஸ்பி வரி சலுகையை இலங்கை இழக்கப் போகின்றது என்ற அடிப்படையிலான கருத்தை சொல்லி இருக்கின்றார். எனவே இதனை கருத்திலே கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார். இதற்கு முன்னரும் 35 வருடங்கள் 40 வருடங்கள் 20 வருடங்களாக பல தமிழர்கள் அரசியல் கைதிகளாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனை பற்றி பேசாத பந்துல குணவர்த்தன திடீரென்று பிள்ளையான் மீதும் சுரேஷ் சாலை மீதும் ஏன் இவருக்கு இவ்வளவு அக்கறை வர வேண்டும் என்பதுதான் இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எனவே இப்போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த அரசாங்கம் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையேல் ஜிஎஸ்பி வரிச்சலுகை நீக்கப்பட்டால் இலங்கை அந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்கள் எல்லாமாம் 5 தொடக்கம் 12% வரி விதிக்கப்படலாம், அதற்கும் கூடவும் வரி விதிக்கப்படலாம் என்ற அடிப்படையில் ஒரு எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார் போல் இருக்கின்ற இந்த பந்துல குணவர்த்தன தான். எங்களுக்கு அது அங்கே தமிழர்கள் பலர் பயங்கரவாத தடை சட்டத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எந்த குற்றமே செய்யாத பலர் உள்ளே இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போது
இந்த பிள்ளையான் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி என்று நீதிமன்றம் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தி விட்டது. ஏன் 5 பேர் கொலையிலே இவருக்கு தொடர்பு இருக்கின்ற அடிப்படையில் இப்போது மேலும் அவரை தடுத்து வைப்பதற்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பிள்ளையானை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு உத்தரவு விளக்கமறியலை வைக்க உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சந்தேக நபர் என்றுதான் சுரேஷ் சாலை இப்போது கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார். இவர்களை தடுத்து வைக்கக்கூடாதாம் என்ற அடிப்படையில் தான் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. எனவே இது சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம்தான். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.